ஐயா உண்டு. ஐயா உண்டு. சரி, ஐயா கிட்ட சில கேள்வி. சரி. இந்து மதத்தில் பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 தெய்வத்தை குறிப்பிடுகிறார்கள். இதில் முதலில் தோன்றிய தெய்வம், அது பற்றிய விளக்கம் தேவை. சரி, இப்போ இந்து மதத்துல சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு 3 பேரை குறிப்பிடுறாங்க. அதுல யார் முதல்ல தோன்றினது, உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிற விளக்கத்தை நீ கேட்கிற. ஆமா, அதற்குண்டான விளக்கத்தை வைகுண்ட பரம்பரையுடைய ஆன்மீகத்தில் அகிலத்திரட்டு அம்மானையிலிருந்து ஒரு சில வாசகத்தை சொல்லி உங்களுக்கு விளக்கம் தர விளைந்துள்ளேன். நன்றி. திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நீ கேட்ட கேள்வி நல்ல அருமையான கேள்வி. இப்போ சிவம் அப்படின்னு சொல்றது யாரு? முதல்ல சிவன் தான் தோன்றார். ஆதி சிவம். உலகில் முதல் தோன்றியவர் யாரு? ஆதி சிவம். அவரே எல்லாவற்றிற்கும் காரியகர்த்தாவாக இருக்கிறார். ஆதி சிவமே இறைவன். அவர் பூமியில் வந்தவுடன் தனக்கில் இருந்த சக்தியை வெளிக்கொண்டொருகையில், சக்தின்னு சொல்லக்கூடியது ஆற்றல், அந்த ஆற்றலை சிவபெருமான் தன் உடலில் இருந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்த சக்தி தோன்றுகிறது. அந்த சக்தியே மகாவிஷ்ணு. அவர்தான் ஆற்றல் நிறைந்தவர். அந்த மகாவிஷ்ணுடைய நாபிக்கமலத்தில் இருந்து ஒரு தாமரையில் பிரம்மம் இருப்பது போல பழைய புகைப்படங்களில் பார்க்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதனுடைய தொப்புள் தான் பிரம்மத்தினுடைய வாயில். அப்ப அந்த தொப்புள் கொடியிலிருந்து தாமரை, கிருஷ்ண பரமாத்மாவுடைய தொப்புள் கொடியில இருந்து அந்த தாமரை மலர்ந்து அதுல பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவன் ஜீவனாகவும் சக்தி விஷ்ணுவுடைய ஆற்றலாகவும் பிரம்மம் மறைபொருளாகவும். பிரம்ம சக்தி தான் படைக்கின்ற ஆற்றல். இப்போ ஒரு ஆசாரிட்ட மரம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் அது சேராவோ மேஜையாவோ மாத்தி காமிக்கிறார். அப்ப படைக்கிற தொழில் யாரு? பிரம்மனுடையது. என்ன? அப்போ படைக்கிறவர்னா அப்போ ஒரு ஆண் வேணும், ஒரு பெண் வேணும், அப்பதான் படைக்க முடியும். அப்போ அந்த படைக்கின்ற தொழிலை செய்கிற அவர் மறைமுகமாக இருந்து நமக்கு இருக்கின்றார். அதனாலதான் பிரம்மனுக்கு நிறைய கோயில்கள் இல்லை. மறைபொருளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் என்ன, அவருக்கு ஒரு சில கோயில்களே உள்ளன, மீதி கோயில்கள் விஷ்ணுவுக்கு கிடையாது. முதல் ஆதிசிவம் தோன்றி ஒரு யுகம் என்பது 18 லட்சம் ஆண்டுகள். இப்போ நம்ம 4வது யுகத்தை கலியுகத்துல வந்திருக்கிறோம். இந்த கலியுகத்துல 5000 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. 9,27,000 ஆண்டுகள் இந்த கலியுகத்துல. இப்ப 5000 ஆண்டு தான் கடந்து வந்திருக்கோம். இன்னும் கலியுகம் முடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வருடங்கள் இருக்கு. அப்போ முதல்ல சிவன் தோன்றி விஷ்ணுவை தோற்றுவிக்கிறார். விஷ்ணுவிலிருந்து பிரம்மம் தோன்றுகிறது. அப்போ மனிதர்களை எல்லாம் தோற்றம் சக்தி, அதாவது மகாவிஷ்ணு தோன்றலுக்கு அப்புறம்தான் மலை, புல், பூண்டு, நீர், உயிரினங்கள் அத்தனையும் படைக்கப்படுகின்றது. யாரால்? சக்தியினுடைய வருகையால். அந்த சக்தி தான் நம்ம அம்பை, துர்க்கை, காளி, பத்திரகாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையும் மகாவிஷ்ணுடைய அவதாரங்களே. சரியா? அப்ப உலகம் தோன்றி எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆமா, அப்ப சிவன் தோன்றி அவ்வளவு நாட்கள் ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணோம்னா 10,000 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அங்க கண்டெடுத்தேன், இது 10,000 ஆண்டுகள் பழமையானது. அப்ப 10,000 ஆண்டுகளுக்கு உண்டான இதுகளைத்தான் அவங்களால தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியுது. அப்ப அதற்கு முன்னாலும்
உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத இன்னும் அறிவியலுக்கு உணர்த்த இறைவன் முன் வரவில்லை. ம். சரி, சிறிது இடைவேளைக்கு பிறகு அடுத்த கேள்வியை கேட்கலாம். சரி. அப்படின்னு